வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான சுவையான சால்மன் மீன் தலை சூப்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் 4 டீஸ்பூனு நல்லெண்ணெயை விட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் சீரகத்தை விட்டு பொன்னிறமாக வெடித்து வரட்டுங்க. வெடித்ததுக்கு அப்புறம் இது கூட பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அது கூட 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் காரத்துக்காக. இதை நல்லா வதக்கிக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நான் தட்டி தாங்க சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொடியாக நறுக்குன 2 தக்காளி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ சூப்பு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தாங்க இது கூட மீனை சேர்க்கணும். இப்போ நாம் நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சால்மன் மீன் தலையை இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ நல்லா கொதிச்சு அந்த மீனோட சாரெல்லாம் அந்த சூப்பில் இறங்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மீனோட முள்ளு கூட நல்லா மென்மையாக வெந்துருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மீனில் இருந்து கூட எண்ணெய் இறங்குச்சுங்க. கடைசியாக 1 டீஸ்பூனு சோள மாவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பு கூட சேர்த்து ஒரு கொதிக்க விட்டால் போதுங்க. சூப்பரான சால்மன் மீன் தலை சூப்பு ரெடியாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா சளி இருக்கவங்களுக்கு கூட இறங்கிரும் சளியெல்லாம். ஏன்னா இதில் நல்ல மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம். அதே போல் இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.